அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். மற்றும் ஒரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு தமிழ் சொந்தங்களே, அண்மையிலே ஒரு ஈரானிய கப்பல் இலங்கையினுடைய கடல் பரப்பிலே அமெரிக்கா இராணுவத்தினரால் மூழ்கடிக்கப்பட்டது. அந்த விடயத்தை பற்றி சில விடயங்களை நான் கூறலாம் என எண்ணியுள்ளேன். குறிப்பாக ஒரு நாட்டினுடைய 12 கடல் மைல் எல்லைக்குட்பட்ட பிரதேசம் அந்த நாட்டுக்குரிய பகுதியாகவும் அதற்கு அப்பாற்பட்ட பகுதி சர்வதேச கடற்பரப்பாகவும் கணிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த இந்தியாவிற்கு விருந்தினராக வந்த ஈரானிய கப்பலை எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா எல்லா நாடுகளுடைய டேடர்லையும் மண்ணத்தூவி விட்டு எப்படி அடித்து கொண்டது, எப்படி துல்லியமாக தாக்கியது, இந்த விடயத்தை நான் கலைக்கலாம் எண்ணியுள்ளேன். இந்த ஆசிய பிராந்தியத்துக்கு மிக பெரும் தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் அப்படியான தாக்குதலை செய்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாலுமிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய கடற்படையினரால் 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது இந்திய இராணுவம், இந்திய அரசாங்கத்தின் மீதான ஒரு குற்றமே மிக உன்னிப்பான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம் நந்திக்கடலிலே நாங்கள் முடங்கிய பொழுது ஈழத்திலே விடுதலை புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் இடையிலே யுத்தம் நடைபெற்ற பொழுது விடுதலை புலிகளினுடைய கப்பல்களை காட்டி கொடுத்ததாக இருக்கலாம், அல்லது சிங்கள இராணுவத்துக்கு ஆயுதம் கொடுத்ததாக இருக்கலாம், அல்லது முள்ளிவாய்க்கால் வரை தமிழ் மக்களை கொல்வதற்காக சிங்கள இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக இந்தியாவினுடைய சீக்கிய இராணுவத்தினரை அனுப்பியதாக இருக்கலாம். இந்த சிங்கள இராணுவத்தினை வெல்ல வைத்த முக்கியமான ஒரு துரோக வேலையை செய்தது இந்திய நாடு. இந்திய நாடு இந்த நந்திக்கடலிலே இந்த முள்ளிவாய்க்காலில் தமிழர்கள் சாவதற்கு மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ விதமான துரோகத்தனங்களை தமிழ் மக்கள் இழைத்துள்ளது. அந்த வேலையைத்தான் இப்பொழுது ஈரானியர்களுக்கும் ஈரானிய தமிழ் மக்களுக்கும் இந்திய அரசாங்கம் செய்திருக்கின்றது. அதாவது இந்தியாவிற்கு விருந்தினராக வரவழைக்கப்பட்ட கப்பலை விருந்தினராக வருமாறு கூறி அவர்களை அழைத்து அமெரிக்காவிற்கு அந்த தகவல்களை சொல்லிக் கொடுத்து அமெரிக்காவினூடாக அந்த ஈரானிய கப்பலை தாக்கிய சம்பவம் எப்படி சிங்கள இராணுவத்துக்கு தகவலை கொடுத்து விடுதலை புலிகளையும் தமிழ் மக்களையும் கொல்லச் செய்தார்களோ அதுபோல தான் ஈரானியர்களை வர செய்து விட்டு ஈரானியர்களை கொன்ற சம்பவமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்திய இராணுவம் இந்தியாவினுடைய அரசியல் வெளியுறவு கொள்கை கொல்லப்பட வேண்டிய அழிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இந்தியா இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஒரு நாள் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தமிழ் மக்கள் இலங்கைக்கு ஓடி வருவார்கள், மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, மாலத்தீவுக்கு ஓடுவார்கள். அவர்கள் எப்படியோ தப்பிவிட வேண்டும், அவர்கள் எங்களுடைய தொப்புக்குடி உறவுகள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியா என்பது அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அவ்வளவு மிகப்பெரிய குரூரமான வேதனையான துன்பங்களை தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் அனுபவிச்சிருக்கின்றார்கள். ஆகவே காட்டி கொடுத்தான் கூட்டி கொடுத்தான் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு இழிபுறவிகளாக, ஒரு காட்டறிகளாக இந்திய இராணுவம் இருப்பதை இட்டு நான் வேதனை அடைகின்றேன். ஏனென்றால் இது ஒட்டுமொத்த ஆசியாவை பாதிக்கக்கூடிய ஒரு விடயம். எங்கேயோ இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு இந்த இந்து சமுத்திர தீவிலே இப்போ இந்தியா விதைத்துள்ளது. இதனால் இலங்கையை பெரிய அளவில் பாதிக்கும். உண்மையிலே இப்பொழுது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் இல்லை. ஸ்டீவன் ஆவணங்கள் என்ற ஒரு ஆவணம் வெளியே வந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ஜனரல் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கிட்டத்தட்ட 20 வயசு 25 வயசில் அவருடைய இளமை காலங்களில் அந்த ஸ்டீவனுடைய அந்த தீவுக்குள்ள தனித்தீவில் போய் அங்கே சிறுவர் துஷ்பிரயோகங்களை, பெண் பிள்ளைகளை கொடூரமான வகையில் பாலிய துஷ்பிரயோகங்களை செய்தது தான் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப். ஆகவே அந்த விடயம் பூதாகரமாக வெளியே கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை திசை திருப்புவதற்காக இஸ்ரேலுக்கு கீழே சரணடைய வேண்டிய ஒரு நிற்கதி, ஒரு உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கீழே அடிமையாக வேண்டிய ஒரு தேவை ஒன்றிருந்தது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா தன்னுடைய போர் ஆயுதங்களையும் வளங்களையும் மனித வளங்களையும் அநியாயமாக இழந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்தது, இஸ்ரேலுக்காக அமெரிக்காவினுடைய வீரர்கள் எதற்காக தேவையில்லா சாக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற கத்துறார். அவரை அடக்கி கையை காலை உடைச்சு அவரை இழுத்து கொண்டு போகிறாங்களா அமெரிக்காவில்.
அவ யோசிச்சு பாருங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறவருக்கு அமெரிக்காவில் இந்த நிலை என்று சொன்னால் சாதாரண குடிமகனுக்கு எப்படி இருக்கு? ஆகவே அமெரிக்காவிலே ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்காக அமெரிக்க வீரர்கள் சாவதை அந்த அமெரிக்க நாடு அரசாங்கம் மக்கள் விரும்பவில்லை. ஆனால் ஒரு சர்வாதிகார துணியிலே டொனால்ட் ட்ரம்புடைய கட்டளைகளுக்கு இணங்க இஸ்ரேலுக்காக அமெரிக்கர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் மனித வளங்களையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இப்படி செய்ய வேண்டியிருக்கிறது சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அமெரிக்கா ஜனாதிபதி பதவியை தக்க வைப்பதற்காக, தலைவர் பதவியை தக்க வைப்பதற்காக இந்த ஸ்டீவன் ஆவணங்களை அழிப்பதற்கு, திசை திருப்பதற்கு உலகம் அதை கண்டுகொள்ளாமல் இப்பொழுது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த விடயத்தை நாங்கள் கைச்சுருக்கிறோம் பாருங்க. இப்போ நான் கூட தானே கைக்கிறேன். அப்போ இதுக்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய தான் சிறு வயதில் செய்த சிறுமிகளுக்கு செய்யப்பட்ட கொடூரமான பாலிய துஷ்பிரயோகங்களை மறைப்பதற்காக இஸ்ரேலுக்கு உதவி, இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து ஈரானுடைய யுத்தம் செய்யணும். அது ஆசியாவினுடைய பிராந்தியத்துக்கு அப்பாற்பட்ட விடயம். அதற்குள் இந்தியா மூக்க நுழைச்சி ஈரானிய கப்பலை காட்டி கொடுத்து இப்பொழுது இந்த இந்து சமுத்திரம் இலங்கை வரை இந்தியா இதை கொண்டு வந்து விட்டிருந்த யுத்தத்தை. ஆகவே இந்த யுத்தம் இலங்கை வரை நீடிக்குமா இருந்தால் இலங்கை போன்ற ஒரு சிறிய நாடு, ஒரு மூன்றாம் தரப்பு நாடுகள் எவ்வளவு பாதிப்பை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தான் சொல்றேன், நான் இரக்கமற்று சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள், இந்தியாவினுடைய மத்திய டில்லி புதுடில்லி அரசாங்கம் அளிக்கப்பட வேண்டிய ஒன்று. இயற்கை, அது சிலர் நினைக்கலாம் இது பெம்பல் கதை என்று, ஒரு காலத்தில் இயற்கையாவது அளிக்கும். முள்ளிவாய்க்காலில் நந்திக்கடலிலே ஈழத்தமிழ் பெண்கள் சிறுமிகள் அத்தனை மக்களும் சிந்திய ரத்தம் நந்திக்கடல் நீரோடு நீராக கலந்து ஒரு பேரலையாக மாறி இயற்கை அனர்த்தமாக இந்தியாவை அழித்துவிட வேண்டும். அன்பு தமிழ் சொந்தங்களே, உறவுகளே, ஈழத்தில் உள்ளவர்களே, விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எப்படி பொருண்மையம் இயங்கியதோ அதுபோல் ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இஸ்ரேலில் ஒரு மரம் விழுந்தால், ஒரு காக்கா ஒரு கல்லை எடுத்து போட்டால், அல்லது ஒரு பூவரசனுடைய இலை சரிஞ்சால் உடனே இங்கே பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிறோம். நாங்கள் ஒரு சின்ன மாற்றம் எங்களை எவ்வளவுக்கு அசைக்குது. இங்கே பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிறோம். நாளைக்கு இந்த ஈரானுடைய தாக்குதல் மிக மிக பயங்கரமான தாக்குதலாக இருக்கிறது. அமெரிக்கா நச்சு பார்க்காத அழிவுகளை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த முக்கோணநிலைப்பட்ட இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் யுத்தத்தில் ஈரான் தான் இன்று வரை வின்னராக இருக்கின்றது. காரணம், ஈரான் என்பது ஒரு நாடு, இஸ்ரேல், அமெரிக்கா என்பது கூட்டு சேர்ந்து தாக்குகிறது. ஆகவே அந்த புள்ளிவிவர ரீதியாக பார்த்தால் ஈரானுடைய நகர்வுகள் இந்த கணம்பை வெற்றியாக இருக்கின்றது. ரெண்டாவது பார்த்தால் இந்த 1000 கிலோமீட்டர் கடந்து அங்கே இஸ்ரேல் இருக்கிறது, 10,000 கிலோமீட்டர் கடந்து அமெரிக்கா இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவை தாக்குவது கடினம். அமெரிக்காவுக்கு எப்படி தகவல் போதென்று ஈரான் மிக நுட்பமாக கண்காணிக்கிறது. தனக்கு பக்கத்தில் உள்ள ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், சவுதியா இருக்கலாம், டோஹா இருக்கலாம், கட்டாரா இருக்கலாம், ஏமனா இருக்கலாம், இப்படியான நாடுகளிலே அங்கே அமெரிக்கா தன்னுடைய காப்பரன்களை அமைத்து, வெளிநாட்டுறவு கொள்கையை வாத மையங்களை அமைத்து அதனூடாக தகவல்களை எடுத்து சரியான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே சுத்தவர உள்ள முழு நாடுகளையும், அமெரிக்கர்கள் தங்கியிருக்கிற முழு நாடுகளையும் தாக்க தொடங்கியுள்ளது ஈரான். என்றால் தான் அதாவது டூ ஓ டை என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், கில் ஓ கில்ட், செய்யலது செத்துமடி, கொல்லல்லது கொல்லப்படுவாய் என்ற வார்த்தைக்கு இணங்க தான் சாகும் வரை அடிபணிய போவதில்லை, செத்தென்றாலும் இறுதி ஆயத்தை அமெரிக்காவை சுட்டு வீழ்த்தி போட்டு நான் சாக வேண்டும் என்ற கொள்கையில் அந்த ஈரான் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு புறம் சைனா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது, ருஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ஆகவே ஒரு வகையில் அறிவிக்கப்படாத 3ஆம் மகா யுத்தமாக தான் இருக்கிறது. ஆனால் அப்படியான ஒரு சூழல்ல இலங்கை போன்ற நாடுகள் தன்னுடைய வளத்தை, பொருளாதார வளத்தை, தன்னிறைவான வளத்தை, பொருண்மைய வளத்தை மேம்படுத்தி தன்னை தக்க வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் மக்களுக்கு சிறந்த விழிப்புணர்வை செய்யவில்லை இந்த என்பிபி அரசாங்கம். மக்களுக்கு சரியான பாதுகாப்பை, பொருளாதார திட்டமிடலை வழங்கவில்லை. மக்களுக்கு ஒரு விளம்பரத்தை செய்யவில்லை. மக்கள் எப்படி அடுத்த நகர்வு செய்யவில்லை. வீதிகளிலே இங்கே பெட்ரோலுக்கு கியூவில் நிற்கிறார். எனவே தமிழ் மக்களே, எப்பொழுதும் எங்களை நாங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் சுனாமியிலே வாழ்ந்தவர்கள், ஓயாதாலை 1, 2 வாழ்ந்தவர்கள், கிளாரி இடப்பெயர்களிலே வாழ்ந்தவர்கள், நாங்கள் புதுக்குடியிருப்பு வீழும் பொழுது வாழ்ந்தவர்கள், இரணப்படும் மாத்தளன் வீழும்போது வாழ்ந்தவர்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஈழத்தமிழ் மக்களை, உங்களுடைய வளங்களை, நிலங்களை சரியாக பயன்படுத்தி உங்களை தக்க வையுங்கள். ஏனென்றால் இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிவடைய போவதில்லை. இந்த யுத்தம் முடிவடைந்தாலும் அதுக்கான வளங்களையும் நிலங்களையும் நாங்கள் சரி செய்வதற்கு நீண்ட காலமாகலாம். வெளிநாட்டில் இருந்து வர பணங்கள் கூட வராமல் போகலாம். ஆனால் எங்கள் நிலங்கள், எங்கள் நீர்நிலைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்களை கட்டி எழுப்புவோம். எங்களுக்கு அருகிலே உள்ள இந்தியா எங்களுக்கு எப்பொழுதும் ஜமனாகத்தான் இருக்கும். ஆகவே இதிலிருந்து மீண்டெழுவோம். இயற்கை உண்மையாக தலைவர் சொன்னது போல இயற்கை எமது நண்பனாக இருந்தால் ஒரு நாள் இந்தியா அழியட்டும். நந்திக்கடலிலும் முள்ளிவாய்க்காலிலும் எங்கள் மாவீரர்களின் கனவு நிறைவேறட்டும். நன்றி, வணக்கம்.